யார் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டார்? யார் யாரை வழிநடத்தினது? சிறையிலிருந்து யார் நிருபத்தை எழுதியது? யார் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும்? பரலோகத்தையும் பூலோகத்தையும் கிறிஸ்து இணைத்தாரா? வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். ஆசியாவின் ஜோதி மெசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்க நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த புதிய காலாண்டுக்குள்ளாய் கடந்து போகிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ் இந்த புதிய காலாண்டினுடைய அறிமுகத்தை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2026 ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இது பெரிதான தேவனுடைய ஒரு தயவாக இருக்கிறது. இந்த பாடம் ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கும் ஒரு மேன்மையான திட்டத்தை பவுல் எப்படி அழகாக 2 நிருபமாக எழுதி கொடுத்தார். முதல்ல பிலிப்பி பட்டணத்திற்கு எழுதின அந்த நிருபத்திலே அவர் கட்டுகளுக்குள்ளாக இருந்தாலும் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிறதற்கு ஏதுவாக அவருடைய ஊழியம் இருந்தது என்பதையும், கொலோசு பட்டணத்திற்கு எழுதின இந்த 2 நிருபங்களை நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த பாட புத்தகத்தை நமக்கு சிறப்பாக தொகுத்து கொடுத்திருக்கிறவர் அருமையான டாக்டர் கிளின்டன் என்று சொல்லக்கூடிய தேவதாசர். மிக நேர்த்தியாக அவர் நமக்கு இந்த பாடத்திட்டங்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார். இல்லை, இந்த பாடத்தில் நாம் அதிகமாக புரிந்து கொள்ள போகிறது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை மையமாய் வைத்து வரும் பாடுகள் அனைத்தும் மற்றவர்களுக்கு ரட்சிப்பாக முடிகிறது. பவுலுடைய வாழ்க்கையிலே அவ்விதமாக இருந்தது என்பதை நாம் விரிவாக இந்த 2 புத்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், முதலாம் பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். துவக்கி வைங்க. துதிகன மகிமை யாவும் இயேசுவுக்கே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 2026 ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது பிலிப்பியர் கொலோசியரில் கிறிஸ்து, பரலோகியம் பூலோகியம் இணைத்தல். இந்த வார பாடம் 1. பாடத்தின் தலைப்பு துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. மனப்பாட வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அருமையான ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். முதலாவது கேள்வி நம்ம போவோம். பாஸ்டர் சார்ல்ஸ், முன்னாடி காலாண்டுக்கான அறிமுகம் கொடுத்தீங்க. இப்பொழுது இந்த முதலாம் பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த முதலாம் பாடத்தில் ஒரு சாட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சி என்ன அப்படின்னா, அவருடைய பேர் கொடுக்கப்படலை, ஆனால் ஒரு அட்வென்த் போதகர். 2 வருடமாக அவர் சிறைச்சாலைக்குள்ளே போகிறார். என்ன காரணம்? அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்கு அவரை தவறாய் அவர் பேரில் குற்றம் சுமற்றி அவரை சிறைச்சாலையில் தள்ளிவிடுகிறாங்க. துவக்கத்தில் அவருக்கு புரியல, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடு என்று அவர் கேள்வி கேட்கிறார். பட் இருந்த போதிலும் அவரை ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு அங்கே அனுப்பினார் என்பதை இந்த ஊழியக்காரர் புரிந்து கொள்ளுகிறார். அங்கே இருந்த அந்த அதாவது பிரிசனர்ஸ் மற்றவங்கெல்லாம் இவர்கிட்ட பேசும்பொழுது இவர் ஒரு போதகர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, அவங்களுடைய உந்துதலின் மூலமாய் இவர் அவங்களுக்கு பிரசங்கிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் இன்னும் சில லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் அங்கிருந்த கைதிகள் மத்தியிலே உண்டானது. அது அவர்களுக்கு ரட்சிப்பாகவும் முடிந்தது. அவர்கள் எல்லாரும் களிகூர்ந்து சந்தோஷப்பட்டார்கள் என்கின்ற ஒரு சாட்சியை பார்க்கிறோம். இது ஏன் இன்னைக்கு நமக்கு பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பவுலுடைய ஊழியமும் அவ்விதமாகவே இருந்தது. 2 வசனம் நமக்கு அறிமுகத்தில் கொடுத்திருக்கிறாங்க. பிலிப்பியர் 1:7, அதே போல் கொலோசியர் 4:3. இந்த 2 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, இதோ சுவிசேஷத்து நிமித்தமாய் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் நிமித்தமாக எனக்கு இந்த பாடுகள் இருக்கிறது அப்படின்னா, நான் சிறையில் இருக்கிறேன், இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் ஒரு மகத்தான காரியத்தை என்னுடைய ஊழியத்தின் மூலமாய் செய்கிறார் என்பதை அவர் சொல்லி, அதில் குறிப்பாக நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, சிறைச்சாலையில் இருந்தபொழுது தான் அதிகமாக பவுல் களிகூர்ந்து மகிழ்ந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த கர்த்தருக்குள் களிகூருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இந்த வாக்கியங்கள்லாம் எங்கிருந்து சொன்னார் அப்படின்னா, சிறைக்குள்ளே இருந்து பாடுகளை அனுபவித்த போது சொன்னார். பவுலும் சீலாவும் இந்த ஒரு அனுபவத்தில் பாடினார்கள் என்றும் பார்க்கிறோம். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது என்றெல்லாம் பார்க்கிறோம். சிறையில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் இந்த பாடல் சத்தத்தை கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இவர் எவ்வளவாய் துன்பப்பட்டாரோ
அவ்வளவாய் கிறிஸ்துவை துதித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த துதியின் ஊழியத்தின் மூலமாய் அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக ஈர்க்கப்பட்டதை தான் இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். இப்போ பாஸ்டர் சார்ல்ஸ் வந்து ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க. அதுலேயும் ஒருத்தர் கஷ்டப்படுறார், அது இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. பவுலும் கஷ்டப்படுறார், இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக மாறுதுன்னு பார்க்குறோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, பவுல் தன்னுடைய சிறையிருப்பு அனுபவத்திலிருந்து என்ன கூறுகிறார்? இப்போது இந்த புஸ்தகங்களில் இந்த நிருபங்களை பார்க்கும் பொழுது பிலிப்பியர், கொலோசியர் மற்றும் எபேசியர், பிலமோன் இந்த 4 நிருபங்களுமே அவர் சிறைச்சாலையில் இருந்து தான் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்கு பின் 60-62 நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டது. அப்போ பவுல் முழுவதுமாக தன் வாழ்க்கையை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்த ஒரு நபர். அதில் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அதற்கு தயாராக இருந்தார். சிறை கைதியாக இருப்பதற்கும் அவர் தயாராக இருந்தார் என்பதுதான் நாம் பார்க்க முடியும். மனுஷீகத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். அநேக ஊழிய பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கிறார், அங்கே திருச்சபையை ஸ்தாபித்திருக்கிறார், அநேக ஊழியர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் இப்படி சிறைச்சாலைக்குள்ளே முடங்கி கொண்டு போய் இருக்கிறது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாதபடிக்கு இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது எபேசியர் 3:1 பவுலாகிய நான் புறஜாதியாராக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது எபேசியர் 6:19 சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதி என்கிறார். பிலிப்பியர் 1:1 கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய பவுல். அப்போ இவர் அந்த சூழலை அவர் அங்கே கடிந்து கொள்ளலை, அங்கே குறையாக பேசவில்லை. மாறாக அந்த சூழலில் கிறிஸ்துவுக்கென்று என்ன அங்கே செய்ய முடியும் என்பதில் அவர் நோக்கமாக இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். சிறைச்சாலையிலிருந்து கிட்டத்தட்ட 5 நிருபங்களை பவுல் நமக்கு எழுதியிருக்கிறார். நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். எந்த சூழலில் இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்கென்று நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்கிறதை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, பவுலின் சிறையிருப்பு இங்குதான் இருந்திருக்கும் என்று சொல்ல எந்த இடத்தை யூகிக்கலாம்? இந்த பிலிப்பியர் புத்தகத்திலே அதற்கான இதை க்ளூவை பவுலே கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். 2 வசனங்கள். ஒன்று 1ஆம் அதிகாரத்திலே 13வது வாக்கியம் அவர் அரண்மனை என்கின்ற வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே ஒரு வார்த்தையே அந்த நிருபத்தை முடிக்கும்போது கடைசி அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். அதாவது 4ஆம் அதிகாரத்தில் 22வது வாக்கியத்தில் சொல்லும்போது பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாய் ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் அப்படின்னா இவர் நிச்சயமாக ரோமாபுரியில் இருந்த அங்கே ராயனுடைய அரண்மனை இல்லை அருகாமையில் இருந்திருக்கிறாரு. அங்கே தான் அந்த பிரிசனும் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். குறிப்பாக இந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு நம்ம பார்த்தா கிறிஸ்துவுக்கு பின் 61லிருந்து 63 வரைக்கும் என்று ஏடி என்று நாம் பார்க்கிறோம். அதை எங்கேயும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 28ஆம் அதிகாரம் 16லிருந்து 31 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பவுலுடைய இந்த சிறையிருப்பு அங்கு லூக்காவும் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதினவர் யார் தான்? டாக்டர் லூக். அவரும் அங்கே மேற்கோள் காண்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதன் மூலமாய் பவுல் இந்த கட்டுகளுக்குள்ளாக இருந்தபோது சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி பிலிப்பி பட்டணத்தாருக்கு அவர் உற்சாகப்படுத்தி எழுதுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வசனத்தில் வாசிக்கும் போது இந்த பகுதியில் பவுல் தான் எதிர்கொண்ட சோதனைகளை எவ்வாறு தாங்கிக் கொண்டார் என்பதை எது வெளிப்படுத்துகிறது? அவருடைய வாழ்க்கையின் மையமாக தோன்றுவது என்ன? 2 கொரிந்தியர் 4:8 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை என்று சொல்லி பவுல் அருமையான ஒரு வசனத்தை எழுதுகிறார். அப்போது சூழ்நிலைகள் ஒரு கிறிஸ்தவனின் மனநிலை நிர்ணயிப்பதில்லை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த கிறிஸ்தவன் தன் கண்களுக்கு தெரியாத தேவனை விசுவாச கண்களால் பார்ப்பதனால சகித்து கொள்ள முடிகிறது என்கிற ஒரு ஆழமான கருத்து இங்கே நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் தெய்வீக கிருபையின் ஒளியால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த சூழலுக்குள்ளே கடந்து போவதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அவ்வாறாக பவுல் என்ன செய்கிறாரு? தனக்கு வந்த சோதனைகள், போராட்டங்கள், பலவீனங்களை சகித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை.
பவுல் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக தேவன் மீது அபரிவிதமான நம்பிக்கையை பெற்றிருந்தார். உதாரணமாக அப்போஸ்தலர் 27 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஷிப்ரெக் என்று சொல்லக்கூடிய கப்பல் சேதம் ஏற்படுகிறது. அதில் அனைவரும் மரித்து போயிடும்னு நினைச்சாங்க. ஆனால் பவுல் மாத்திரம் என்ன செய்கிறாரு, யாரும் நீங்கள் மரித்து போவதில்லை, அனைவரும் நம்ம என்ன செய்வோம், காப்பாற்றப்படுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். என்று சொன்னால் தேவனை அவர் முழுவதுமாய் நம்பியிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காய் பாடுபடுகிறதுனாலே அவருடைய பாடுகளில் ஐக்கியப்படுகிறோம் என்று சொல்லி பிலிப்பியர் 3:10 எழுதுகிறார். அப்போ பவுல் கிறிஸ்துவின் மீது நோக்கமாக இருந்ததுனாலே வாழ்வில் வந்த சோதனைகளை அவரால் என்ன செய்ய முடிந்தது, சகித்து கொண்டிருக்க முடிந்தது. அப்போ பவுலுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து மையமாக இருக்கிறார் என்பதை இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம். பணம் 10 செய்யும் சொல்லி நினைக்கிறோம். ஆனா அதுக்கு மேல முக்கியமான ஒன்றை நம்ம இங்க வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:3-7 வாசிக்கும் பொழுது இந்த உபத்திரவங்களை சந்திக்க பவுலுக்கு எந்த ஆவிக்குரிய வளங்கள் இருந்தது? ஆண்டவர் நிச்சயமான அந்த பலனை அவருக்கு கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கடினமான ஒரு பாதையிலே பிரகாசமான ஒரு மேன்மையை பவுல் பார்த்தார் என்று சொல்லலாம். இன்னும் இப்படி சொல்லலாம், சத்ரு அவரை ஒடுக்கின பொழுது இவர் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா, தேவன் என்னை இன்னும் கைவிடவில்லை, அவருடைய பார்வையிலே நான் விசேஷித்தவனாக இருக்கிறேன் என்று. இதில் 4 ஆவிக்குரிய பாடங்களை பவுலே நமக்கு சொல்லுகிறார். அதை குறிப்பாக இந்த 2 கொரிந்தியர் 6 அதில் 3வது வாக்கியத்திலேருந்து 7வது வாக்கியம் வரைக்கும் நாம் கவனிப்போம் என்றால், முதல்ல அவர் என்ன பாயிண்ட் சொல்கிறாருன்னா, இந்த ஒரு கஷ்டத்திலே ஆண்டவர் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், இந்த பொறுமையிலே நான் நிலைத்திருக்கும் பொழுது மேன்மை எனக்கு உண்டாகிறது என்பதை முதல் அந்த 3 வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 6வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, இப்படி நான் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டாலும் இதனாலே எனக்குள்ளாக நான் தூய்மையை காத்து கொள்ளுகிறேன் அல்லது பரிசுத்தத்தை நான் காத்து கொள்ளுகிறேன் என்கின்ற 2வது ஆவிக்குரிய பாடத்தை அங்கு சொல்லுகிறார். 3வது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அதிகமாக ஊற்றப்படுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நான் இந்த சிறைச்சாலையில் ஜெபித்து நேரத்தை செலவிடுகிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாய் உன்னதத்திலிருந்து வரும் பலன் எனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை 6-7 வாக்கியங்களிலே சொல்லுகிறார். அதே இதில் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, கர்த்தருடைய வசனத்தை நான் பற்றி கொண்டிருக்கிறபடினால் அவருடைய நீதியிலே நான் நிலைத்திருக்கிறேன், இதனால் நான் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன் என்று சொல்லி இந்த ஒரு 4 மேன்மையான பாக்கியத்தை இந்த வாக்கியங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பாஸ்டர் கெர்ஷோம், பிலிப்பு பட்டணத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன? பிலிப்பு பட்டணம் முதலாவது ஒரு கிராமமாக இருந்த பொழுது கிரனைட்ஸ் என்கிற பெயரை கொண்டதாக இருக்கிறது. மக்கதோனியா பட்டணத்தின் தேசத்தின் ராஜாவாக இருந்த பிலிப்பு அதை ஆக்கிரமிப்பு செய்த பொழுது தன் பெயர் என்ன செய்தார், அங்கே அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வைப்பதை நாம் பார்க்க முடியும். இது ஒரு முக்கியமான வணிகம் மற்றும் இராணுவ மையமாக பார்க்கப்படுகிறது. பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சுவிசேஷத்தை இந்த இடத்திற்கு அங்கே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். முக்கிய ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்று சொன்னால், ரோம சாம்ராஜ்யத்தின் கனப்படுத்தப்பட்ட பட்டணம் என்கிற ஒரு பெயரை இது பெற்றது. காரணம் என்ன சொன்னால், கிரீஸில் இந்த நிலம் இருந்தாலும் ரோம குடியுரிமையை அனைத்து மக்களும் பெற்றிருந்தார்கள். அதை அங்கே இட்டாலியன் ரைட்ஸ் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அதன் விளைவாக அங்கே அநேக டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த வரி விலக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, ரோம கட்டளைக்கு கீழே அவர்களே அவர்கள் என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னா அவர்களை ஆண்டு கொள்ளலாம். முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே ரோமுக்கும் மற்ற கிழக்கில் இருக்கக்கூடிய தேசங்களையும் கனெக்ட் செய்யக்கூடிய ஒரு மையப்பகுதியாக இருந்தது இந்த பிலிப்பு பட்டணம். அப்போ இங்கே ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இருந்ததுனாலே பிலிப்பு மக்களின் சாட்சி அங்கே சுற்றி இருந்த தேசங்களுக்கு செல்வதற்கு பிலிப்பு பட்டணம் ஒரு முக்கிய இடமாக இருந்துச்சு. ஆம்பியோபோலிஸ், தெசலோனிக்கா, பெரேயா போன்ற பட்டணங்கள் பிலிப்பு பட்டணத்தின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவதற்குரிய வாய்ப்பு இருந்ததை இங்கே நாம் பார்க்க முடியும். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆல்ஸ் உங்களுக்கான கேள்வி, பிலிப்பு பட்டணத்துக்கு பவுல் எப்படி போனார்? பவுலின் மூலமாக பிலிப்பு பட்டணத்தில் நடந்த ஊழியம் என்ன? இது பவுலுடைய முதல் மிஷனரி பயணம் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரத்தில் 4-5
ஏறக்குறைய 40 வாக்கியங்கள் வரைக்கும் இந்த ஊழியத்தின் தொகுப்பு அங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்தில் மக்கதோனியாவிலிருந்து ஒரு மனுஷன் இவரை கூப்பிடுகிறது போலவும், அவங்க ஏதோ கஷ்டப்படுறதுனால இவர் அங்கே போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இவருக்கு ஏற்படுகிறது. அதனால் நான் அங்கே போகிறேன் என்று சொல்லி இவர் புறப்பட்டு போகிறார். அப்படின்னா ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை மையமாக வைத்து இவர் போகிறார். இந்த அழைப்பில் இவரை வழிநடத்தினவர் யார் அப்படின்னா ஆவியானவர். அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹீ வாஸ் கைடட் என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, அங்கு போனவர் சும்மா போய் சுற்றி பார்க்கறதுக்காக அவர் போகலை, தன்னுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக அவர் போய் முற்பட்டார் என்று பார்க்கிறோம். சாட்சியாக தேவன் அவரை நிறுத்தினார். ஹீ ப்ரீச்ட். இது ரெண்டாவது. மூன்றாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, போன இடங்களிலெல்லாம் பவுலுக்கு உபத்திரவங்களும் கட்டுகளும் இருந்தது. அதில் இவர் அடிபட்டார் என்று பார்க்கிறோம், சிறைச்சாலையிலே அங்கு போடப்பட்டார் என்று பார்க்கிறோம், துன்புறுத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பல துன்பங்களை அவர் அனுபவித்தார். இது மூன்றாவது ஹீ சஃபர்ட் என்று பார்க்கிறோம். நான்காவது ரொம்ப முக்கியமான ஒரு மேன்மை இது என்ன அப்படின்னா, அந்த உபத்திரவத்தில் இவர் பாடல்களை எழுதினார், பாடல்களை பாடினார். சந்தோஷமாக புகழ்ந்து பாடினது நிமித்தமாய் இவங்க ஆச்சரியப்படுறாங்க. துன்பத்திலையும் உபத்திரவத்திலையும் இப்படி ஒரு மனுஷன் பாடுறாரா அப்படின்னு சொல்லி அதனால் அநேகர் ஈர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசும்பொழுது கொலோசே பட்டணமும் மற்றும் வெளிப்படுத்தல் புத்தகம் கொடுக்கும் பாடம் என்ன? இங்கே கொலோசே பட்டணத்தை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுல் அந்த பட்டணத்துக்கு அவர் போகவே கிடையாது. எங்கே புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், கொலோசியர் 2:1 வாசிக்கும் பொழுது, உங்களுக்காகவும் லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ யார் அங்கே கொண்டு போயிருக்கிறா என்று சொல்லி பார்த்தோம் என்றால், கொலோசியர் 4:12 எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன். அப்போ வல்லுநர்கள் நம்புகிறது என்ன என்று சொன்னால், எப்பாப்பிரா என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு அங்கே எபேசு பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்த பொழுது அங்கு சுவிசேஷத்தை ஏற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் பட்டணத்திற்கு போய் சேர்ந்து என்ன செய்திருக்கிறாரு, இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்திருக்கிறார் என்கிற ஒரு மேன்மையான கருத்தை இங்கே கொலோசே பட்டணத்திலேருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்தலில் அதை நம்ம பார்க்கும் பொழுது எப்படியாக இந்த சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்கிற அந்த முத்தூதின் முதல் செய்தியை நம்ம பார்க்கிறோம் அல்லவா. அப்படியாக எப்பாப்பிராத்தா ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சன்மார்க்க ஜீவியம் செய்து அநேகருக்கு அங்கே சத்தியத்தை எடுத்து சென்றிருக்கிறான் என்கிறதை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, பவுல், பிலமோன் மற்றும் ஒனேசிமு இவங்க மூணுவருடைய தொடர்பு என்ன? இது ஒரு ட்ரையாங்கிள் உறவு என்று சொல்லலாம். அதை கொலோசியர் 4:9 நாம் பார்க்க முடியும். இதில் ஒரு 5 காரியங்களை மிக முக்கியமாக அவர் சொல்கிறார். ஒரு எஜமானுக்குரிய ஸ்தானத்தில் யார் இருக்கிறா அப்படின்னா பிலமோன் இருக்கிறாரு. பிலமோன் ஒரு பெரிய பணக்காரர். அவர் கீழே நிறைய அடிமைகள் இருந்தாங்க. அதில் ஒரு அடிமை தான் ஒனேசிமு. அவன் ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறாரு, இவன் பணத்தோடு தப்பி ஓடி வந்து விடுகிறான். இங்கே அவர் எஜமானாக இருந்ததை அவருக்கு நினைப்பூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, உன்னுடைய அடிமையாகிய ஒனேசிமுவை நீ நினைத்து பார் என்று சொல்லி அடிமையை மீண்டுமாக இவருக்கே அறிமுகப்படுத்துகிறார். யார்? பவுல். ஏன் அப்படின்னா, இந்த ஒனேசிமுவை பவுல் சிறைச்சாலையிலே சந்திக்கிறாரு. அவனுடைய மனமாற்றத்தை குறித்தும் இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டதை குறித்து அவர் மீண்டுமாக தன்னுடைய எஜமானுக்கு சொல்ல வேண்டும். இப்போ ரெண்டாவது, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? மாஸ்டர், ரெண்டாவது ஸ்லேவ். மூன்றாவது, இவன் ஒரு சிறை கைதியாக இருந்தபோது இவரோடு அறிமுகம் ஆனது. அந்த அறிமுகத்திலே தான் ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டது. நிறைய நேரத்தில் சிறைச்சாலைக்குள்ள ஆண்டவர் ஒரு சிலரை ஏன் அனுப்புகிறார் அப்படின்னா, அங்கே தான் ஆண்டவர் சந்திக்கும் இடமாக இருக்கிறது. ஒனேசிமுவை ஆண்டவர் சந்தித்த இடமும் அங்கேயே என்று நாம் பார்க்கிறோம். நாலாவது என்ன அப்படின்னா, ஒரு தகப்பனை போல இவனை நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவர் பிலமோனுக்கு எழுதுகிறார். அதனால் நான் இவனை திரும்பவும் அனுப்புகிறேன், இவனை மன்னித்து இதோ நீ உன்னுடைய மகனாக உன்னுடைய குமாரனாக நீ அவனை ஏற்றுக்கொள், சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஒரு மன்றாட்டை வைக்கிறதை பார்க்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மாஸ்டர், இரண்டாவது ஸ்லேவ், மூன்றாவது ஒரு கைதி, நான்காவதாக தகப்பன், ஐந்தாவதாக ஒரு சகோதரத்துவத்தை இதில் நம்ம பார்க்குறோம் இந்த உறவில். பவுல் எழுதும் போதெல்லாம் விசுவாசிகள், திருச்சபை இதை மனதில் வைத்து தான் எழுதுகிறார். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி என்னன்னா, பவுல் தன்னுடைய நிருபங்களில் விசுவாசிகளை எப்படி சித்தரிக்கிறார்? பரிசுத்தவான்கள் என்று சித்தரிப்பதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:1 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி அங்கே வர்ணிக்கிறார். இப்போ பரிசுத்தவான்கள் அப்படின்னா கிரேக்க வார்த்தை ஹகியோஸ் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால்
பரிசுத்தமானவை அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவை என்ற ஒரு அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. இது பவுல் எதற்கு பயன்படுத்த என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் இந்த வார்த்தையினாலே அவர் வர்ணிக்கிறார். பரிசுத்தவான்கள் என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா இருக்கிறாங்க. இதுதான் பேதுரு அவனுடைய நிருபத்தில் இங்கே 2ஆம் அதிகாரம் 9 சொல்லுவார், நீங்கள் ராஜரீக கூட்டமா இருக்கிறீங்க, பரிசுத்த ஜாதியா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்போ பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் பரிபூர்ணர்கள் என்றல்ல, மாறாக கிறிஸ்துவினுடையவர்கள் என்கிற ஒரு பொருள்படுகிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பவுல் தன்னுடைய மிஷினரி பயணத்தில் போய்கொண்டே இருக்கிறார், திருச்சபையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த திருச்சபை ஏற்படும் பொழுது, அதை நிரூபியும் பொழுது அதற்கான பொறுப்பாளர்களை எப்படி ஏற்படுத்துகிறார்? உண்மையுள்ள மனிதர்களை இவர் தேடி கண்டுபிடிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதில் ஒரு மனிதன் தீமோத்தேயு, எப்ராத்தா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் ஏன் அங்கே விட்டுட்டு வரார் அப்படின்னா, அந்த சபை இன்னும் சீர்பட வேண்டும். அப்போது சீர்பட வேண்டும்னா பவுல் இவர் தீமோத்தேயுவை அறிமுகப்படுத்தும் பொழுது, இவன் கிறிஸ்துவுக்கு அடுத்தவைகளை அவன் தேடுகிறான், மற்றவர்களோ உலகத்திற்கு அடுத்தவைகளை தேடுகிறார்கள் என்று சொல்லி இவங்களை குறித்து சில குவாலிட்டி சொல்கிறார். அப்போ அதில் முதல் குறிப்பாக அவர் குறிப்பிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, 2 தீமோத்தேயு 1:5 சொல்லும்போது உத்தம குமாரன் என்று சொல்லி தீமோத்தேயு குறித்து சொல்கிறார். அப்போ அவர் அதாவது இவருக்கு அசிஸ்டன்ஸை தேர்வு செய்யும் போது உத்தம குணம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறதா என்பதை முதலாவதாக பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 2வது பார்க்கும்போது இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை இவர்கள் சரியாக ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும் என்று சொல்லி இதே தீமோத்தேயு குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தில் சொல்கிறார். அப்போ இவர் யாரெல்லாம் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா, ஏற்கனவே இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, உண்மையாக இருக்கிறோம், நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம் என்று. 3வது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதையாகிலும் ஒன்றை கற்றுக் கொடுக்கும்போது கற்றுக்கொள்ளுகிறதிலே வாஞ்சை உள்ளவர்கள், அதே நேரத்தில் இவர்கள் கற்று தேர்ந்தவர்கள் என்பதையும் சொல்லுகிறார். இதை எங்கே சொல்கிறாருன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார். அருமையான பாடத்தை நிகழ்ச்சியில் நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.